இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டசபையில் திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டது. கள்ளச்சாராயம் தயாரிப்பு, விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் பழைய நகரப்பகுதியின் மின் கட்டண வசூலிக்கும் பொறுப்பை அதானி குழுமத்திடம் வழங்குவதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல் ஆகிய நிறுவனங்களை தொடர்ந்து வோடாஃபோன் ஐடியா நிறுவனமும் தனது ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 7000 பேர் வீடுகள் கட்ட விண்ணப்பித்து காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண் அலுவலர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 133 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். UGC நெட் தேர்வானது வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் அதற்கான தண்டனைகளை கடுமையாக்க வகை செய்யும் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 152 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 94 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு 2100 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் 8வது சீசன் ஜூலை 5ஆம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பேரூராட்சி, நகராட்சிகளை தரம் உயர்த்துவது குறித்த சட்ட திருத்தமானது சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வருகின்ற ஜூலை 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்வதற்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் 1146 கோடி ரூபாய் செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு சட்ட முன்வடிவிற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. மேலும் இன்று இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது 1185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு இன்று சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மருத்துவமனை சென்னையில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கிண்டியிலும் தஞ்சாவூரிலும் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையானது 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார். தில்லியில் இன்று நடைபெற உள்ள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லி சென்றுள்ளார். அனைத்து வகை ரீசார்ஜ் கட்டணங்களும் வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.